ஹலோ, வணக்கம். நான் எழுதின ஒரு சின்ன கவிதையை அவங்களோட கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வந்துட்டு ஒரு பெண் எப்படி தன்னோட காதலனிடம் தைரியமாக நேராக சென்று சொல்ல முடியாமல் அவரோட மனதுக்குள்ளே அவரோட காதலை வெளிப்படுத்துகிறாள் என்பதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு எழுதின கவிதையை பகிர்ந்துக்கிறேன். கண்மூடி பார்க்க கனவோடு கேட்க ஆசைதான் நீ எங்கே என்று, ஆனால் சொல்லாமல் போனாயே கனவிலும் நீ எங்கே என்று. உள் உணர்வு என்று ஒன்று உனக்கு இல்லையா என் அன்பே? நீ உன்னுடைய வேலையை பார்க்க நான் திரும்பி திரும்பி உன்னையே பார்க்க இருந்தும் ஒரு நொடி கூட நீ என்னை பார்க்காமல் போனது ஏனோ? இதுதான் மனதின் சூழ்ச்சியோ? நீ மட்டும்தான் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தேன். ஆனால் உன் இதயமுமா? உன் உதடுகள் என்னை அழைக்கவில்லை என்றாலும் நான் உன் முன் நிற்கின்றேன். என் இதயமே உன்னை அழைத்தாலும் நீ வராமல் இருந்தது ஏன்? நீ புத்தகங்களை மட்டும் புரிந்து கொண்டால் போதாது, மனிதனின் புத்தியையும் புரிந்து கொள். புத்தகத்தில் உள்ள வரிகளை மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, மனிதனின் உள் உணர்வுகளையும் தெரிந்து கொள். உலகத்தில் எந்திரனாக உழைக்க நீ ஆசைப்படுகிறாய், ஆனால் நீ மனிதன்தான் என்பதை மறந்து விடாதே. மறக்க நினைக்கும் முடியாமல் தவிக்கும் உயிருக்கு நீ என்றும் உன்னை மறக்க வேண்டும் என்ற நிலையை கொடுத்து விடாதே. உன் வாழ்க்கையில் தோல்வி என்று வந்தால் அதை உன்னால் தனியாக நின்று தடுக்க முடியாது. ஏனென்றால் இன்னும் நீ மனிதனையே படிக்க ஆரம்பிக்கவில்லை. யார் உனக்கு உதவி செய்வார் நீ கேட்காமல்? நான் செய்வேன் அன்றும், ஆம், என் உயிரையாவது கொடுத்து. இப்போதும் நான் சொல்கிறேன், நீ என்னிடம் பேச வேண்டும் என்று நான் கூறவில்லை. என்னை ஒரு முறை பார், அது போதும்.